அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி வாகமுனோட செகண்ட் பிளேஸ் அண்ட் தேர்ட் பிளேஸ் அப்புறம் ஃபோர்த்து பிளேஸ், அது வாகமுன் ஜீப் சபாரி, அதோட பிளேஸ் தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே செகண்ட் பிளேஸ் ஃபுல்லாக நான் வந்து லைவ் போட்டேன். அந்த லைவ் ஸ்ட்ரீமில் உள்ள லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. இப்போ தேர்ட் பிளேஸும் நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்து பிளேஸ் தான். இதில் நிறையவே இருக்கும். இப்போ நம்ம ஜீப் சபாரியில் உள்ள தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி இருக்குல்ல, அது தாங்க தேர்ட் பிளேஸ். செகண்ட் பிளேஸ் வந்து வேறு ஒன்றும் இல்லை, இடிக்கோட பேக் சைடு மாதிரி தான். நான் நேற்று போட்ட வீடியோ இருக்குது இல்லை, ஜீப் சபாரியோட ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து அது ஒரு ஹில்ஸ் ஏரியா மாதிரி ஒரு பாயிண்ட், வியூ பாயிண்ட் அது மாதிரி தான் இருக்கும் செகண்ட் பிளேஸும். ஆனால் வந்து இடுக்கி டேமோட பேக் சைடு அந்த நீர்வீழ்ச்சியோட கொஞ்சம் தெரியுங்க. இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறது தேர்ட் பிளேஸும் ஃபோர்த்து பிளேஸும் தான் பார்க்க போகிறோம். தேர்ட் பிளேஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ஃபால்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே குளிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ஸு அப்புறம் பசங்க எல்லாமே நிறையா பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. நிறையா பேர் இந்த சீசனில் வந்திருக்காங்க. ரொம்பவே ரஷ்ஷாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல மட்டும் ஜீப்பு எவ்வளோ நிற்கிதுண்டு. ஏன்னா இந்த இடத்துல நிறையா பேர் குளித்தாங்க. கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும் நிறையா பேர் இதில் இறங்கி குளித்தாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சுரங்கப்பாதை நீர்வீழ்ச்சிங்க. வாகமனுடைய டர்னல் வாட்டர் ஃபால்ஸ் இது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான பிளேஸுங்க. இதில் எல்லாருமே விசிட் பண்ணுறாங்க, குளிக்கிறாங்க. நல்ல தண்ணி, ஆயுர்வேதிக் நிறைஞ்சது, ஏன்னா எல்லா செடிகளிலிருந்து வர்றதுனால. இப்போ அங்கேருந்து நாங்கள் ஜீப்பை வந்து நிப்பாட்டிட்டு போகிறதுக்கே ஒரு 5-10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்குங்க. நடந்து போனால் இந்த பிளேஸ் வரும். இந்த பிளேஸில் குளிக்க செய்யலாங்க. இதில் நாங்கள் 1 hour ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் 1 hourக்குள்ளேட்டுமே ஜீப்காரவங்க வந்து வாங்க கிளம்புங்க, லேட் ஆயிடுச்சுனே சொல்லுவாங்க. ஏன்னா வந்து டக்குனுக்கு அடுத்தடுத்த பிளேஸ் போகிறதுக்காண்டி. ஏன்னா இது வந்து தேர்ட் பிளேஸ். இப்போ இதில் நாங்கள் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். இங்கேயே குளித்தோம். இந்த கல்லில் நடந்து போகிறதா இருக்கட்டும், அந்த பிளேஸ் வியூ பாயிண்ட்டு எல்லாமே பார்க்க சூப்பராக இருக்குது. இதை ஒட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தாங்க. இது அங்கங்கே கேமரா வச்சு என்னால் எடுக்க முடியலை. அதனால் உங்களுக்கு ஒரு சில வியூ மட்டும் இதில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து அப்படியே நேராக அப்படியே பெரிய ஃபால்ஸ் வருங்க. அதுக்கப்புறம் இது ஒரு சின்ன ஏரியா மாதிரி இருக்கும். இதுக்கு கீழே ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். இது தாங்க டர்னல் வாட்டர் ஃபால்ஸ், சுரங்கப்பாதை நீர்வீழ்ச்சி. அதை வந்து என்னால் தெளிவாக கேப்சர் பண்ண முடியல. அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை வாட்ச் பண்ணுங்கள். இதை சுற்றி பார்த்தாலே ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ஃபால்ஸ் ஏரியா தாங்க. அங்கே மேலேருந்து தண்ணி வந்து கீழே வந்து படுற இடம். இது ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த சுரங்கப்பாதை நீர்வீழ்ச்சிங்கிறது வெட்ட வெளியில், அது பார்க்கவே நல்லாயிருக்கும். அந்த உள்ள குகைக்குள்ளேருந்து தண்ணி வர்ற மாதிரியே இருக்கும். அது என்னால் தெளிவாக கேப்சர் பண்ண முடியலை. அதனால் உங்களுக்கு சின்ன கிளிப்பு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். அங்கேருந்து மேலே வந்து மலை மாதிரி இருக்குது, அதுலேருந்து நம்ம இறங்கி வர்ற மாதிரி இருக்குது. அந்த மலை ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே தண்ணி கொட்டிக்கிட்டே வருது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் போயிருந்தப்போ ஒரு கேங்கு, ஒரு 3-4 கேங் பஸ்ஸு ஃபுல்லாகவே காலேஜ் ஸ்டூடெண்ட் மட்டும் செப்பரேட்டாக ப்ரொஃபஸர் லெக்சரோடு வந்திருந்தாங்க சேஃப்டியாக. ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்க வாட்ச் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ ஓவராலாக நாங்கள் வந்து இங்கே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இங்கேயே ரொம்ப நேரம் இங்கேயே விளாண்டோங்க. அந்த தண்ணிக்குள்ளேயே விளாட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. ஒரு 1/4 மணி நேரம் நடந்து வர்ற பாதை ஃபுல்லாக இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் அங்கங்கே இருக்கும். இந்த செடி வந்து என்னன்னா, இந்த செடியை வந்து இப்படி கையில் வந்து பின்னாடி அடைச்சோம்னா மருந்தாணி மாதிரி அந்த கையில் உள்ள அந்த இலையோட அச்சு கையில் படிங்க. அது நீங்கள் அங்கே போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கங்கே நடந்து வர்றப்ப சைடில் பார்த்தோம்னா இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் போவோம். அதில் வந்து இப்படி ரொம்ப கர்வாக நம்ம மேலேருந்து அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும், மேலேருந்து அப்படியே கீழே தனிவாக நடந்து வர்ற மாதிரி இருக்குது. அதுக்கு இந்த சைடும் அந்த சைடும் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ஃபால்ஸ். இந்த சைடு வந்து கேர்ள்ஸ் வந்து இறங்க விடலை, ஜென்ட்ஸ் மட்டும்தான் இறங்கி குளித்தாங்க. பசங்க எல்லோரும் அந்த டர்னல் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட அவங்க மட்டும்தான் குளித்தாங்க. இந்த சைடு நாங்கள் வந்து கேர்ள்ஸ் எல்லாருமே இறங்கி ஒரு சில நேரம் ரொம்ப நேரம் குளிச்சுக்கிட்டு இருந்தோம்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வெட்ட வெளியில் குளிக்கிறதுனாலே ஒரு இயற்கையை ரசித்து குளிக்கிறதுனாலே ரொம்ப ஜேன்னு இருக்கும்ல, அது மாதிரி பசங்க எல்லாம் ஒவ்வொரு சவுண்டோட கத்தி நல்லா அந்த குகைக்குள்ளெல்லாம் போய் கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் பக்கத்தில் வந்து சேஃப்டி படுத்திக்கிட்டே இருந்தாங்க, வாங்க மேலே ஏறுங்க. ரொம்ப வந்து அங்கே குளிக்க விடலை, ஏன்னா சேஃப்டி முக்கியம், பசங்க நம்ம மக்களோட சேஃப்டி முக்கியம்னு ரொம்பவே இறங்க விடலை. அதுவும் கேர்ள்ஸை வந்து அறவே இறங்க விடலை. நாங்கள்லாம் இந்த சைடு தான் குளித்தோம். அதிலிருந்து இப்படி ஏறுறப்ப இந்த சைடில் வந்து கொஞ்சம் இறங்குற வியூவாக இருந்துச்சு. அதை பார்க்குறப்ப அந்த வியூ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸு, இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன் உங்களுக்கு அந்த இயற்கையோட சவுண்ட் கேட்குறக்காண்டி தான் நான் பேசாமல் அந்த வீடியோ சவுண்டை மியூட் பண்ணாமல் அந்த தண்ணியோட சவுண்டையும் நெக்ஸ்ட்டு வந்து அந்த எல்லா மக்கள் குளிச்சுக்கிட்டு இருக்கப்போ எவ்வளோ ஒரு ஹாப்பியாக சவுண்டோடு இயற்கையோடு ரசிச்சுக்கிட்டு குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதையும் உங்களுக்கு காமிக்கிறக்காண்டி தான் நான் வந்து மியூட் பண்ணலை. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு வியூ பார்த்துருப்பீங்க, தண்ணி எப்படி சலசலண்டு அப்படியே சவுண்டோடு விழுகுதுண்டு நல்ல தண்ணி போச்சு. அதை விட அதுக்கு கீழேயும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, நாலா பக்கத்து குளிக்கிறாங்க, இங்கேயும் குளிக்கிறாங்க, அங்கேயும் குளிக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி குகைக்குள்ளே குளிக்கிற மாதிரி டெனல் வாட்டர் ஃபால்ஸ்லையும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க பசங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் போய் தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதனால தான் ஒரு வீடியோவோட மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக. இந்த இடத்த விட்டு எங்களால் வரவே மனசே இல்லைங்க, அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஃபுல்லாக அந்த ஜீப் வந்து ஸ்லோ மோஷனில் போகுது, அதனால உங்களுக்கு சைடு வியூ ஃபுல்லாக ஸ்லோவாக காமிக்கிறேன். இப்போ அங்கேருந்து இறங்கி தான் நம்ம அந்த கல்லுலாம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ அங்கேருந்து நடந்து வந்து ஏறுறப்ப நிறைய ஜீப்பு இந்த இடத்துல வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாகமூனில் ஜீப் ரைடில் இந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்கு நிறையா மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. அங்கே ஜீப் போடவும் இடமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ரிட்டன் வந்து எடுத்துக்கிட்டு போகிறோம். அவ்வளோதான், இந்த பிளேஸை விட்டு கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸு, இதை மறக்கவே முடியாது. அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் இந்த பிளேஸில் மட்டும். கிட்டத்தட்ட 1 ஹவர், மற்ற பிளேஸ்லாம் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 hour இருந்தால், இந்த பிளேஸில் மட்டும் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணது 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், இப்போ அதை விட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துட்டோம். வெளில வந்தால் கொஞ்சம் தூரம் ரோடு மாதிரி போகுதுங்க. இப்போ வந்து இந்த ஜீப்புக்குள்ளே நல்லா எங்களுக்கு முன்னாடி உள்ள ஜீப்லாம் பாட்டு செட்டோட பாட்டுலாம் ஓடிக்கிட்டு நல்ல கலகலப்பாக சவுண்டோட உள்ளுக்குள்ளேயே டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்தாங்க. இப்போ எங்கள் ஜீப் வந்து இப்போ ரகடான பாதையில் போய்கிட்டு இருக்கு, நீங்கள் பார்ப்பீங்க இந்த வியூ எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒத்தேடி பாதை தான், ஆப்போசிட்டில் வர முடியாது, அதனால தான் போகிறப்போ ஒரு சைடும் வர்றப்போ ஒரு சைடுமா வருது. ஒன்லி வந்துக்கிட்டே தான் இருக்கும், அந்த சைடு போய்கிட்டே இருக்கும். இப்போ நாங்கள் ரொம்ப தூரம் கிராஸ் பண்ணி போனதுனால பின்னாடி வியூவில் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வந்து எங்களுக்கு பின்னாடி உள்ள ஜீப்பு, எங்களுக்கு முன்னாடி உள்ள ஜீப்பில் வந்து பசங்க எவ்வளோ ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்றாங்க பாருங்க. அவ்வளோ ஹாப்பியாக அந்த பசங்களுக்கு, கிட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அந்த ஜீப்பில் போக ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அனுபவம்லாம் நீங்கள் கிடைக்கணுன்னா கண்டிப்பாக ஜீப் சவாரி போங்க. 2000 தான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம அந்த தண்ணியில் போகிற அனுபவத்தை எடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல போகிறப்ப மட்டும் சைட்லையும் தண்ணி போகுது, இந்த சைட்லேயும் தண்ணி போகுது. அதை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். அதனால தான் உங்களுக்கு இந்த வியூவை வந்து உங்களுக்கு காமிக்கிறக்காண்டி நான் வந்து இந்த வீடியோவில் எடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ ஒரு இடத்துல போய் இப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணுது. எங்களுக்கு முன்னாடி ஒன்று, எங்களுக்கு பின்னாடி ஒன்று, நாங்கள் வந்து நடுவில் வர்றோம். மொத்தம் நாங்கள் போயிருந்த ஜீப்பு 3 ஜீப்பு. சில ரோடு வந்து ரோடாக வரும், சிலது வந்து ரகடான பாதையாக வரும்.
ரெண்டுமே அங்கே மிக்ஸ்டாக இருக்குது. அது அவங்களுக்கு தான் ஓட்ட தெரியும். இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடம் இதுதான் லாஸ்ட்டு. இந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இது வந்து தான் சூசைட் பாயிண்ட்டுங்க. இங்கே ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து அந்த வீடியோவில் நம்ம பார்த்தது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாயிண்ட் வியூ பார்த்தோம். அந்த செகண்ட் வீடியோவில் பார்த்தது வந்து இடுக்கி டேமோட பேக் சைட் பார்த்தோம். இப்போ தேர்ட் வியூவில் நம்ம பார்க்குறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டனல் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து ஃபோர்த்து வியூ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த வியூவை பார்க்குறப்பே தெரியும் சூசைட் பாயிண்ட் தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. சுற்றி முற்றி நம்ம அழகாக வீடியோ எடுக்கிறலாம், ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அந்த மேகம்லாம் சூழ்ந்து வரதை பார்க்கணும். கொஞ்சம் நேரம் வெயிலாக இருக்குது, கொஞ்சம் நேரம் மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. இந்த பிளேஸு சூசைட் பிளேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ இது வந்து அந்த தண்ணி மாதிரி வர்றது இடுக்கி டேமுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு தெரியுதுல, இது நம்ம போனது வந்து இடுக்கி டேமு. இதில் ஒரு கிளிப் மட்டும் வச்சுருக்கேன். இந்த கிளிப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணனால இது ஃபுல் வீடியோ போட முடியலை. அதனால ஜீப் வந்து நிப்பாட்டின இடம் மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்டு அங்கேருந்து மறுபடியும் கிளம்பியாச்சு. கிளம்பி தான் சூசைட் பாயிண்ட் வியூ. அந்த வியூ பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ஸ்பாட்டில் இருந்து எல்லாருமே ஏகப்பட்ட பிக்சர், ஏகப்பட்ட வீடியோஸ், எல்லாமே ரீல்ஸு. இப்போ காலேஜ் கேர்ள்ஸ்லாம் என்ன தெரியுமாங்க ரீல்ஸ் எடுக்கிறாங்க, வந்து நின்று ஒரு செட்டாக ஒரு 4-5 பேர் பாடி ஆடுற மாதிரி ரீல்ஸ் போடுறாங்க. அட்டடையத்தில் எடுத்து ரீல்ஸ் போடுறாங்க. இப்போ உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க எவ்வளோ ஏரியாலாம் சூப்பராக ஃப்ரீயாக செமையாக இருக்குண்டு. பசங்கள்லாம் அங்கே போய் செமையாக என்ஜாய் பண்ணாங்க. ஒரே கற்று தான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக அங்கங்கே செட்டாக உட்காந்துட்டோம். எங்கள் அண்ணன் டிஃப்ரெண்ட் சவுண்ட்லாம் ட்ரை பண்ணாங்க. அந்த சவுண்ட் வந்து அங்கே போய் பட்டு எதிரொலிச்சிச்சு, நல்லாவே இருந்துச்சுங்க. டீப் ரைடில் இது ஃபைனல் பிளேஸுன்றக்காண்டி நாங்கள் இங்கேயே 1 hour வரையும் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டு ஸ்பெண்ட் பண்ண டனல் வாட்டர் ஃபால்ஸில் மாதிரி இங்கேயுமே ரொம்ப நேரம் இருந்து இங்கே ஐஸ்கிரீம் விற்றுச்சு. எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ராஸ்பெரி ஐஸ்கிரீம், நெக்ஸ்ட்டு வந்து சாக்கோபார், இது அதிகமாகவே சேல்ஸ் ஆச்சு. எல்லாம் வந்தவங்க எல்லாம் அந்த வெயிலுக்கு கண்டிப்பாக வாங்கி எல்லாருமே சாப்பிட்டோம். நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய்க்கு மேலேயே வாங்கி சாப்பிட்டாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வியூஸ் நடுவில் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போகிற மாதிரி இருக்குது. அந்த சீன் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த சைடு அந்த சைடு எல்லா சைடும் சுற்றி முற்றி பார்க்க இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்க தோணுதுங்க. அந்தளவு சூப்பராக இருக்குது. அப்புறம் அந்த மலையில எல்லாம் குன்றுகள்ல எல்லாம் உட்கார்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு ஜாலியாக இருந்துச்சுங்க. வாட்டர் ஃபால் கூட ஆஃப்டர் லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்ட் 2 நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இந்த அழகெல்லாம் நம்ம ரசிக்கலாம். நம்மளுடைய 4th ஸ்பாட் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இயற்கையை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இயற்கையை பாருங்க எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. ஸோ ஓகே, ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 1 முடிச்சிக்கலாம். ஸோ லஞ்சு சாப்பிட்டுட்டு பார்ட் 2 நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்ட் 2 என்னென்ன வரப்போகுதுன்னு ஆர்வமாக இருக்கா? சஸ்பென்ஸ். பார்ட் 2 பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பார்ட் 2 வர வரைக்கும் நம்ம வீடியோவை இப்போ முடிச்சிக்கலாம். ஸோ நம்ம வீடியோ விட்டு விளக்குறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. பாய் காய்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோ பற்றி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஏன்னா சூப்பராக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. இதை காட்டியும் லஞ்சுக்கு அப்புறம் பார்ட் 2 செமையாக இருக்கும். இன்னும் நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வாகமூனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வாகமூன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா ஜஹனாஸ் குக்கிங்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறோண்டோ அதுபோக காலேஜ் பிள்ளைங்களும் ரொம்பவே ஆட்டம் போட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. பசங்களாக இருக்கட்டும், கேர்ள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ப்ரொஃபஸர்களோட வந்து லெக்சரோட வந்து ஒன்றா சேர்ந்து ஆட்டம் பாடி கொண்டாடினாங்க. இதை தாண்டி பக்கத்தில் ஒரு குன்று மாதிரி இருக்குங்க, அதுலேயும் போய் உட்காந்து எங்கள் அண்ணன் அப்புறம் பிள்ளைங்களோட ஒரு வீடியோ ஸ்டில்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்து ஐஸ்கிரீம் பொறுமையாக சாப்பிட்டோம். எல்லா வீடியோவும் இதிலே வரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளேஸுக்கு வந்துட்டிங்கன்னா ஒன்ஸு நீங்கள் இதை விட்டு போகவே மனசு வராது. ஏன்னா இந்த சூசைட் பாயிண்ட்டுங்கிறது செம்ம ஒரு ஹாப்பியான பிளேஸு. ஆனால் சூசைட் பாயிண்ட்டு ஏன் தான் வச்சாங்கன்னு தெரில. ஃபுல்லாக வியூ பார்க்க செமையாக இருக்குது. இயற்கையோட நேச்சரோட நம்ம உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து கம்மி தான். அதனால் நீங்களும் லீவ் கிடச்சா, நாங்கள் குவார்ட்டர் லீவில் என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்துட்டோம், நீங்களும் லீவ் கிடச்சா நீங்கள் வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது விளாக், புது புது ரெசிபி உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான விளாகில் உங்களை வந்து சந்திக்கிறவரே எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.